ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு பவி ஸ்னிப்பெட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்சது. நான் இன்றைக்கி என்ன விலாக் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து, நாங்கள் பழனி போயிருந்தோம் ரீசெண்டாக. அதோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் அரௌண்ட் ஒரு 5:30 அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு ஒரு 6:30 போல் வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நல்ல மவுண்டெயின் வியூஸு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 3 கார்ஸில் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சிஸ்டர் இன் லா அப்புறம் வந்து கசின் அவங்க மொத்தம் 3 காரில் போயிருந்தோம். ரொம்ப நாளாகவே வந்து வேண்டுதல் இருந்தது. பாப்பாவுக்கும் சிஸ்டர் இன் லா பசங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் சேர்த்து மொத்தம் 3 மொட்டையும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டுதலை முடிச்சிடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேண்டுதலாக இருந்தது எங்கள் கல்யாணத்துக்குன்னு சொல்லி. ஸோ அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து போயிட்டோம். பழனி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸு. ரீசெண்டாக வந்து முருகர் வந்து என் லைஃப்பில் இன்னமும் சொல்ல வராரே அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரியே இருந்தது. ரொம்ப நாளாக வந்து முருகன் கோயிலுக்கு போகணும், மொட்டை அடிக்கணும்னு தோணிகிட்டு இருந்தது. சரி, எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு லீவு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பழனி வந்து ஒரு பாசிட்டிவான ஏரியாங்க. அங்கே போனாவே ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக தான் இருந்தது. நாங்கள் வந்து பேக் சைடு போயிட்டோம். சிஸ்டரில் வந்து ஃப்ரண்ட் சைடு போயிட்டாங்க போல இருக்குது. கார் வந்து நாங்கள் பேக் சைடு பார்க் பண்ணிவிட்டு பேக் சைடில் தான் நடந்து போயிருந்தோம். இதுதான் வந்து பேக் சைடு. இந்த வழியாக தான் நாங்கள் நடந்து போனோம். போகிற வழியில் நல்லா கடையெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போனோம். நிறைய கடை இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் பூக்கடை தேடிக்கிட்டே போனோம். சரி, பூ வச்சு தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லி பூக்கடைக்கு தேடி பார்த்துட்டே இருந்தோம். பூக்கடை மட்டும் கிடைக்கவே இல்லைங்க, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு குட்டீஸ் 3 பேர்த்துக்கு மொட்டை அடிச்சுட்டு சிஸ்டரில் பூ முடி எடுத்திருந்தாங்க. அதையும் வந்து முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மேலே கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டிலையே வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். அதையும் அங்கே உட்காந்து மண்டபத்திலே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக தான் வந்து தங்கத்தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயே மண்டபத்திலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேலே வந்து ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எப்படியோ மிஸ் ஆகி ஹேண்ட்பேக்குள்ளே என்னோடய ஃபோன் மட்டும் வந்துருச்சு. ஸோ மீன்வைல் நாங்கள் வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி சும்மா எடுத்தோம். இது பாருங்களேன், இந்த ஈவினிங் டைமில் இந்த வேலும் ஓம் முருகான்னு போட்டதும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் இந்த டைமில் வந்து பர்டிகுலராக இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை. இந்த டைமில் இப்போ தான் வரேன் ஃபஸ்ட் டைமு. லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லபடியாக தங்கத்தேர் இழுத்து கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப் பவி ஸ்னிப்பெட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.